நான்வெஜ் சாப்பிட்றவங்களா நீங்க? உங்களுக்காக தான் இந்த காரசாரமான கருவாட்டு குழம்புங்க. இந்த குழம்ப நானு கொள்ளி கருவாடு வச்சு செஞ்சிருக்கிறேன். நான் இந்த குழம்ப எப்படி வச்சிருக்கிறேனோ, அதையே நீங்க ஃபாலோ பண்ணி வச்சீங்கன்னா, குழம்பு அல்டிமேட்டா சூப்பரா இருக்குங்க. கருவாடு சாப்பிட்றதுனால விட்டமின்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாவே நமக்கு கிடைக்கும். இந்த குழம்ப எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோவுமே பார்க்கணுன்னா, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ காமிச்சிருக்கிறது தான் கொள்ளி கருவாடு. இந்த கருவாட்டை எங்கள் ஊர் சைடு கொள்ளி கருவாடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கருவாடுன்னு சொல்லுவீங்கங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கருவாட்டை லேசாக நெருப்பில் காட்டி அதில் உள்ள வேஸ்ட் பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கருவாட்டை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கிறேனோ அதுபோல் நீங்களும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் முழுசாகவே போடுவாங்க. நான் அப்படி போட மாட்டேன். அந்த கருவாட்டில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துருவேன். ஏன்னா அது குழம்புல இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதனால எடுத்துருவேன். ஒரு முடி தேங்காய் எடுத்து அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அரிஞ்சு வச்சிருக்கிற 100 கிராம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டோன்னே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவாட்டையும் இதோட சேர்த்து விடுங்க. கருவாட்டையே இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோன்னா எண்ணெயிலே கருவாடு வதங்கி வந்துச்சுன்னா அதோட கவுச்சி வாசனையெல்லாம் இருக்காது. அதனால தான் இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலே போட்டு வதக்கி விடணும். பாருங்க, கருவாடு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி, வெங்காயம், கருவாடு எல்லாம் ஒன்று போல் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இதோட மாங்காய் போடுறதுனால தான் இந்த குழம்பு ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும். இதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டோன்னே நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துச்சுன்னா இதோட பச்சை வாசனையும் ஓரளவுக்கு போயிடும். எல்லாம் போனதுக்கப்புறம் இதோட ஆரோமா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் நான் செய்கிற மாதிரியே ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். காய் வேவுறதுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றி வேக விடுங்க. கொஞ்சம் நல்லா காயெல்லாம் வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. காய் வெந்து வந்தோடனே நம்ம மசாலா பொருள்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்குது. அதையும் இதோட சேர்த்து விட்டுக்கலாம். பாருங்கள், காய் சூப்பராக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுன்னா அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே குழம்பு ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுதை இதை சேர்க்கறதுனால காரமும் பேலன்ஸ் கொடுக்கும். அதனால பிள்ளைங்களும் நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. பாருங்க, எல்லாம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி கொஞ்சமாகவே கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம மாங்காவும் போடுறதுனால குழம்பு கொஞ்சம் புளிப்பாயிரும். அதனால பார்த்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. குழம்புக்கு நம்ம போட வேண்டிய எல்லா மசாலாவுமே சேர்த்து விட்டாச்சு. கடைசியாக ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்ப நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவுமே பழைய குழம்பா இருந்தால் இன்னமும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் நாள் நைட்டு வச்சு மறாவது நாள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா அடடடடடடா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இதுக்கு மிஞ்சிய குழம்பு வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் செய்கிற டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்டை எதிர்பார்த்து தான் இருக்கேன்.